6 ஃபோர்ஸ் 10 சிக்ஸ் நொறுக்கிய சிவம் சிங். மதுரையை வெளியேற்றிய திண்டுக்கல். அஸ்வின் தலைமையில் பிளே ஆஃப். தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2024 T20 கிரிக்கெட் தொடரில் ஜூலை 26ஆம் தேதி திண்டுக்கல்லில் உள்ள NBR காலேஜ் மைதானத்தில் 24வது போட்டி நடைபெற்றது. அதில் திண்டுக்கல் டிராகன்ஸ் மற்றும் மதுரை பேரண்டர்ஸ் அணிகள் மோதின. அந்த போட்டியில் டாஸ் வென்ற மதுரை முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய திண்டுக்கல் அணிக்கு சிவம் சிங் அதிரடியாக விளையாடினார். அதேபோல எதிர்ப்புறம் அதிரடி காட்ட முயற்சித்த மற்றொரு துவக்க வீரர் விமல்குமார் 23 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்ததாக வந்த பாபா இந்திரஜித் தடுமாற்றமாக விளையாடி 29 ரன்களில் அவுட் ஆனார். ஆனால் இந்த பக்கம் தொடர்ந்து மதுரை பவுலர்களை அடித்து நொறுக்கிய சிவம் சிங் அரை சதம் அடித்து ரன் குவிப்பில் ஈடுபட்டார். இருப்பினும் எதிர்ப்புறம் வந்த சரத்குமார் 19, கேப்டன் அஸ்வின் 3, பூபதிகுமார் 1 ரன்னில் அவுட் ஆகி சென்றார்கள். ஆனாலும் மறுபுறம் தொடர்ந்து மதுரை பவுலர்களை சூறையாடிய சிவம் சிங் கடைசி வரை அவுட் ஆகாமல் 6 பவுண்டரி 10 சிக்ஸருடன் அபாரமான சதமடித்து 106 ரன்களை 185.96 ஸ்ட்ரைக் ரேட்டில் குவித்தார். அவருடன் கடைசி நேரத்தில் 13 ரன்கள் எடுத்ததால் 20 ஓவரில் திண்டுக்கல் 201 ரன்கள் எடுத்தது. கொஞ்சம் சுமாராகவே பந்து வீசிய மதுரை சார்பில் அதிகபட்சமாக கார்த்திக் மணிகண்டன் 2 விக்கெட்டுகள் சாய்த்தார். அதனைத் தொடர்ந்து 202 ரன்களை துரத்திய மதுரை அணிக்கு சுரேஷ் லோகேஸ்வர் அதிரடியாக விளையாடினார். ஆனால் எதிர்ப்புறம் கேப்டன் ஹரி நிஷாந்த் 10 ரன்னில் ரன் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்த நிலையில் அடுத்ததாக வந்த ஜெகதீஷன் கௌசிக் 28 ரன்னில் ஆட்டமிழந்தார். இருப்பினும் எதிர்ப்புறம் சுரேஷ் லோகேஸ்வரன் அரை சதம் அடித்து வெற்றிக்கு போராடினார். ஆனால் அவரை ரவிச்சந்திரன் அஸ்வின் 55 ரன்களில் முக்கிய நேரத்தில் பவுல்ட் ஆக்கினார். அதேபோல மிடில் ஆர்டரில் தடுமாறிய சந்துருவேத் 18 ரன்னில் வருண் சக்கரவர்த்தி சுழலில் பவுல்ட் ஆனார். அடுத்ததாக வந்த சசிதேவ் 14, அக்ரம் கான் 1, மிதுன் 1 ரன்களில் அதிரடியாக விளையாட முயற்சித்து அவுட் ஆனார்கள். இறுதியில் சரவணன் அதிரடியாக 22, முருகன் அஸ்வின் 10 ரன்கள் எடுத்தும் 20 ஓவரில் மதுரை 171 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அதனால் 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் சார்பில் அதிகபட்சமாக சந்தீப் வாரியர் மற்றும் கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின் தலா 2 விக்கெட்டுகள் எடுத்தனர். இதையும் சேர்த்து 6 போட்டிகளில் 4வது வெற்றியை பதிவு செய்த திண்டுக்கல் அஸ்வின் தலைமையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. மறுபுறம் 6 போட்டிகளில் 4வது தோல்வியை பதிவு செய்த மதுரை லீக் சுற்றுடன் நாக் அவுட் ஆகி பரிதாபமாக வெளியேறியது.